சில விஷயங்கள் சொல்லணுங்க, ஓப்பனா சொன்னாதான் அது. இந்த 3 லெட்டர் நடிகை இருக்காங்க, நான் சொன்னல ஆல்ரெடி நிறைய கேஸ். அவங்க பேரை சொன்னா அவங்களும் என் பேரை தெரியாம என்னை வந்து அட்டாக் பண்றாங்களாம். இட்லி நடிகை அதையும் சொல்லிடுறேன். 3 பேர் ஹீரோஸ் என்கிட்ட, பெரிய ஹீரோஸ், அவங்க ஜென்ரேஷன் ஹீரோஸ். என் குடும்பத்துக்கு எடுக்க வந்த இவாவ அசிங்கமான வார்த்தையில சொன்னாங்க. நாசமா போயிருக்கும். 3 பேரோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு ரெடியா இருந்த அந்த ஒரு பொம்பளை என் லைஃப் பத்தி பேசுறாங்க. ஆனா வேற ஏதாவது பிரச்சனை வந்து அப்படியே நான் ஃபெமினிஸ்ட், நான் இப்படி ஆயிடுவேன். என்ன டிராமா இதெல்லாம்? உனக்குலாம் ஏதாவது துப்பு இருக்கா என்னை பத்தி பேசுறதுக்கு? எப்படி இப்படிலாம் மனுஷங்க இருக்காங்கன்னு புரியல எனக்கு. நான் யாரு, நீ யாரு? பர்சனல் லெவல்ல டச் பண்ணது. என்னோட நல்லா நடிப்பியா, நடிச்சுக்கோ. ஐயோ கால் நானே உழுறேன். அவார்டு வாங்குறேன், வாங்கிக்கோ. பர்சனல் லைஃப்ல மனுஷன் இவன் தப்பான மனுஷன் அதாவது பேசின நீ இன்னொரு தடவை, உனக்கு என்ன அறிகதை இருக்கு பேசுறதுக்கு? நீ என்ன பெத்தியா எல்லாரையும் வந்து? அடி தண்ணி கொடுங்கப்பா. ரத்தம் வந்தி வந்துட்டு இருக்கேன் எனக்கு. பிளாக் மேஜிக் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு. நான் இருந்தப்பவும் பண்ணிட்டு இருந்தாங்க. அவன் பேச்ச கேட்கணும்னு அப்படியே பொட்டி பாம்பு மாதிரி வச்சிருந்தாங்க. எனக்கு தெரியுது, நான் தெரியாம இல்லை. அதான் அப்பா அம்மா கொடுத்த அறிவு தெரியுது. ஆனா அப்பா அம்மா வளர்த்த நேச்சர் என்ன காலி பண்ணிட்டே இருந்துச்சு. இத்தனை வருஷம் முதுகுல குத்துறாங்கன்னு தெரியும், அவங்க எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். எவ்வளவு நாள் நானும் மாறிடுவாங்க, கடவுளை வேண்டிக்கிறேன், இப்படி ஆயிடும். நான் என்னதான் பண்ணேன்? வேலைக்கு போறேன் வரேன், ஒரு நிம்மதி இல்லைன்னா என்ன, ஒரு மரியாதை இல்லைன்னா என்ன பண்றது வீட்டுல? அவ்வளவுதானே கேட்கிறேன் நான், பேசிக் தானே கேட்கிறேன். இதுல என்ன ஆம்பளை பொம்பளை எனக்கு புரியல. சீக்கிரம் குத்துங்க, வாங்கிக்கிறேன் நானு. அப்படிதான் என்ன இத்தனை வேலைக்கு போயிடுறேன் நானு. ஏன் இப்ப நான் வெளியே போயிட்டு யாரு கூடயோ போனதுதான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுக்கு முன்னாடி நான் 2 வருஷம் ஹோட்டல்ல அங்க இங்க தங்கினதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல, யாருக்கும் தெரியாது. ஏன்னா நான் சொல்லல. 4 வருஷம் இன்னையோட 4 வருஷமா எனக்கும் அவன் சம்மந்தம். இப்ப நடந்ததுதான் அவங்க எல்லாருக்கும் தேவை. அதைதான் அப்படியே ஜோடிச்சு இப்படி பண்ணி கிளாசிக் வச்சிருப்பாங்க நிறைய. ஏஐல கிரியேட் பண்ணி எவிடன்ஸ் எனக்கு தெரியாது அது.